வக்ஃப் சொத்துக்கள் பல தசாப்தங்களாக தவறாக பயன்படுத்தப்பட்டு ஏழை முஸ்லிம்களுக்கு பதிலாக நில மாஃபியாக்களுக்கு பயனளித்து உள்ளதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, நூற்றுக்கணக்கான கணவனை இழந்த இஸ்லாமிய பெண்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிய பிறகுதான் வக்ஃப் விவகாரம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டதாக கூறினார். இறுதியில் சட்ட திருத்தமும் செய்யப்பட்டு இப்போது ஏழைகள் மீதான சுரண்டல் ஒரு வழியாக நிறுத்தப்பட்டுள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். புதிய வக்ஃப் சட்டத்தின்படி எந்த ஒரு ஆதிவாசி மக்களுக்கும் சொந்தமான நிலம் அல்லது சொத்தை வக்ஃப் வாரியம் கையகப்படுத்த முடியாது என்றும், ஏழை மற்றும் பழங்குடியினர் இஸ்லாமியர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்தார். இஸ்லாமியர்கள் மீது சிறிதளவு அனுதாபம் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி ஏன் ஒரு முஸ்லிமை கட்சித் தலைவராக ஆக்கவில்லை என்று பிரதமர் மோடி கேள்வி எழுப்பினார். பாஜக அரசு முத்தாலா என்ற தீய நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறிய பிரதமர் மோடி, கோடிக்கணக்கான முஸ்லிம் சகோதரர்களின் நலனுக்காகவும் அவர்களின் குடும்பங்களை பாதுகாக்கவும் தான் வக்ஃப் சட்டம் கொண்டு வரப்பட்டதாக குறிப்பிட்டார்.